ஹேவ் ஒன் ஒரு சூப்பரான பாக்கெட் வச்ச ஒரு ஃபார்மல் பேண்ட் ஸ்டைலில் ஒரு காட்டன் பேண்ட் ரெடி பண்ண உங்களுக்கு ஆசையாக இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாக்கெட் வச்ச ஒரு காட்டன் பேண்ட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீடியோ வேண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேண்ட்டுக்கு வந்து நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக்கை 4 மடித்து போட்டிருக்கேன். 4 ஃபோல்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். இது ஒரு ஃப்ரீ சைஸ் பேண்ட் இது. ஸோ ஒரு 2 மீட்டர் காட்டன் பேண்ட்டை மெட்டீரியலை 4 மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ வித் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அகலம் வந்து 16 இன்ச்சஸ் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 39 இன்ச் எடுத்திருக்கேன். ப்ளஸ் சீம் அலவன்ஸ் தையலுக்கும் சேர்த்து 39 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆவரேஜாக ஸ்டாண்டர்டாக இது எல்லாருமே நீங்கள் லென்த் 39 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ நான் மார்க் பண்ணுற ஹிப் லைனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுங்கள். க்ரச் லைனையும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப் வந்து 13 கொடுத்துருக்கேன். ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் வரைக்கும் இந்த பேண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஹிப்பு 13 எடுத்துருங்க. க்ரச்சு வந்து 13 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது 13லேருந்து இப்போது எக்ஸல், டபுள் எக்ஸல் கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க போகிறவங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 13 இடத்த நீங்கள் 14, 15 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மேலே எடுத்திருக்க அதே நம்பரை நான் கீழேயும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரச்சுக்காக இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சைஸாக இருக்குது இல்லையா, எக்ஸல் வரைக்கும் போடுறவங்களாக இருந்தால் இது ஓகே. டபுள் எக்ஸல், 3 எக்ஸல்லாம் போடுறவங்க 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் இருக்கிற மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ மேலேருந்து ஒரு 1 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு திரும்பி கீழே இருந்து ஒரு 1 இன்ச் அப் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. கீழே லெக் ஓப்பன் ஒரு 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் நம்ம ஸ்மூத்தாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃப்ரண்ட் பேக் எப்படி பிரித்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச அந்த ஸ்லோப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அந்த 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கீங்களா, அது பேக் பார்ட்டுக்கு. ஸோ பழைய மார்க்கிங் வந்து இட்ஸ் ஃபார் த ஃப்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. சைடையும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம். இதிலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்து அதை நம்ம பேக் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராக்கு நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து அதில் அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பேக் பார்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்து உள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி முடித்த பிறகு மேலே கொஞ்சம் பீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து என்னோடய பெல்ட்டுக்கு நான் எடுத்துக்கப்பேன். ஸோ இருக்கிற ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக்லேயே நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணும்போது வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாகும். ஸோ பெல்ட்டுக்கு எடுத்த பிறகு அடுத்து நம்ம பாக்கெட் ரெடி பண்ணலாம். ஸோ பாக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம பாக்கெட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ்க்கு. ஸோ இதை மார்க் பண்ணி இப்படி க்ராஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச்சோ 5 இன்ச்சோ நம்ம வந்து இப்படி க்ராஸ் லைன் மாதிரி வரைஞ்சி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து பாக்கெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ண வேண்டியது. ஸோ இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ஃபேப்ரிக்காக இருக்கலாம். ஸோ அந்த லைனிங் ஃபேப்ரிக் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் எடுத்திருக்கேன். டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு 2 பீஸ் தேவை, பிகாஸ் 2 பாக்கெட் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து ஆன் ஃபோல்ட் நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக், அதாவது பாக்கெட்டோட சேம் கலரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சின்னதாக ஒரு 4லேருந்து 5 இன்ச்சுக்கு அளவுக்கு இதை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம பாக்கெட் வைக்கும்போது ஃபுல் பாக்கெட்டும் நம்ம வந்து அதே காட்டன் ஃபேப்ரிக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 4 to 5 இன்ச் மட்டும் விசிபிளாக இதே துணியில் தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போது இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ நான் இந்த பீஸை நான் லே பண்ண போகிறேன். ஸோ துணியோட ப்ரிட்டி சைடும் நம்மளோட ஃபேப்ரிக்கோட ப்ரிட்டி சைடும் ஒன்றா வர மாதிரி இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேலே அந்த துணியோட ராயேஜஸ்லாம் ஒன்றா மேட்ச் ஆகிட்டு இந்த மாதிரி இதை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த லைனுக்கு மேலே நான் வந்து தைக்க போகிறேன் கரெக்டாக எட்ஜில். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு 1/2 இன்ச் வந்து சீம் விட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பீஸை கம்ப்ளீட்டாக நம்ம துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இப்படி டக்கின் பண்ணிங்கன்னா இவ பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி விட்ட அந்த காட்டன் ஃபேப்ரிக் மட்டும்தான் வெளியே இவ்வளோ அழகாக நீட்டாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம 3 இன்ச்சு கட் பண்ணோம். ஸோ நீங்கள் வைக்கிறது வந்து ஒரு 4 இன்ச்சோ இல்லை 4.5 இன்ச்சோ வெளியே தெரிஞ்சதுன்னா நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கட் பண்ண அந்த 3 இன்ச்சை திரும்பி இது பாக்கெட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை முடித்த பிறகு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டவுன் பார்ட் வந்து நமக்கு ஓப்பனில் இருக்கும். இப்போ டவுன் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சைடில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1 or 2 இன்ச்சுக்கு மட்டும் லைட்டாக ஸ்டிச் பண்ணி அதையும் நம்ம செக்யூர் பண்ண பிறகு கீழே வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ துணியோட ராங் சைடு ரெண்டுமே ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த ராய்ஜஸ்லாம் பாக்கெட்டோட உள் பக்கத்தில் போயிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம பாடியில் நமக்கு டச் ஆகும்போது அந்த ராய்ஜஸ்ஸு நம்ம பாடியில் படாமல் இருக்கும். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம உள்ளே தள்ளிடுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழேயும் மேலேயும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட வேண்டியது தான். ஸோ இது ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த பேண்ட்டை லைட்டாக அலைன் பண்ணிவிட்டு அந்த சைடில் பாக்கெட்டையும் அந்த பேண்ட் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் ரொம்ப சூப்பராக ஒரு ஃபார்மல் பேண்ட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாக்கெட் இப்படி தான் வைப்பாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லாக பாக்கெட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட். நமக்கு வந்து இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு பீஸு, அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு பீஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். துணியோட 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா வர மாதிரி மேட்ச் பண்ணி இந்த க்ரச் பகுதி, அதாவது இந்த வளைவாக இருக்கு இல்லையா, அந்த பகுதியை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எங்கே தைக்க போகிறேனோ அதை நான் பின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பின் பண்ணி அதை கர்வில் தைக்க போகிறீங்க. இது பேக் பார்ட். பேக் பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிட்டி சைட் டுகெதர், அதாவது 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ நான் எங்கே பின் பண்ணுறேனோ அதே இடத்துல நீங்களும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் உங்களுக்கு இப்படி இருக்கும் அண்ட் பேக் பார்ட் இந்த மேலே நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பாக்கெட் இருக்குது, பேக் பார்ட் வந்து பாக்கெட் இருக்காது. ஸோ இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா அலைன் பண்ணி சைடில் இருக்க ராயேஜஸ் அதே மாதிரி கீழே இருக்க பகுதியும் நம்ம தைக்க போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சைட் சீம் முடித்த பிறகு கீழே வந்து அந்த பேண்ட்டோட ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். சைட் சீம் முடிச்சாச்சு. இப்போ கீழே டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சீமை லைட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி 2 தையல் போட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை 2 பக்கமும் ஒன்றா ஜாயின் பண்ணி கீழே இருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ பாருங்கள்,
இப்போ ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும், அந்த ஒரு சைடு ஓப்பனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்க காலுக்கு நான் போக போகிறேன். ஸோ இங்கேருந்து க்ளட்ச் வந்து கரெக்டாக ஒன்றா அலைன் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக் நம்ம வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான பேண்ட் நம்ம பசங்களுக்கும் சரி உங்களுக்கும் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டுக்காக ஒரு 5 இன்ச் ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ துணியோட நல்ல பக்கம் மேலே பெல்ட் வர மாதிரி 1/2 இன்ச் விட்டு இப்போது நான் வச்சு காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட்டாக இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் எடுத்திருக்கேன். வித் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட பேண்ட்டோட ராய் எட்ஜஸ், அதாவது இடுப்பு பகுதி எவ்வளோ வருதோ அது கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த சீம் ஓப்பன் பண்ணி அப்படியே பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக மடித்து கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் காட்டின மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்ட பிறகு பேலன்ஸை இப்படி மடித்து கொடுத்துடலாம். மடித்து கொடுத்து இதுக்கு மேலே ஒரு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு நம்ம இதை அப்படியே நம்ம மிஷினில் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வைஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கன்சீல்டாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அலைன்மெண்ட் மாறாமல் இதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம கோக்க போகிறோம். ஸோ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச் கேப் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்போ எலாஸ்டிக் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேண்ட் எங்கே நிற்குமோ அதோட சுற்றளவு, அதாவது உங்கள் வேஸ்ட்டோட சுற்றளவு எடுத்துக்கங்க. அதுலேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற அந்த வேஸ்ட் வந்து 35 இன்ச்சஸ். அதில் ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 31 இன்ச்சுக்கு நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒரு சைட் பின் பண்ணிவிட்டு இதை இப்படி நல்லா கோர்த்து இன்னொரு சைடு வர மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இன்னொரு சைடு வந்த பிறகு அதை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த எலாஸ்டிக் உள்ளே வந்து சீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெச் போட்டுட்டிங்கன்னா எலாஸ்டிக் வந்து உள்ளே ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ண அந்த 2 இன்ச்சையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நீங்கள் இந்த பாக்கெட் வச்ச ஒரு காட்டன் பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக அழகாக பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.